திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி தயவு செய்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்களா? எதிர்காலத்தில் உங்களுக்கு நிச்சயமா உதவ மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு நெருக்கடியில ஸ்டாலினுடைய அரசாங்கம் இருக்குது, அவ்வளவு ஊழல் செய்து இருக்குது. ஏதாவது வழக்கு போட்டா உடனே போய் சரண்டர் அடைஞ்சிருவாங்க. அண்ணா அதிமுக அப்படி இல்ல. எங்களுக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, எதை கண்டும் அஞ்ச போவதில்லை. இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என் மீது வழக்கு போட்டாங்க. நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனேன், உயர் நீதிமன்றம் போனேன். பிறகு வழக்கு போட்ட திமுக நிர்வாகி வாபஸ் வாங்குறாங்க. ஆனா அந்த வழக்கை நடத்துன்னு சொன்ன பழனிசாமி தான் உங்க முன்னாடி நினைக்கிறேன். நான் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறீங்க, நான் வழக்கு நடத்துறேன், நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமா வருவேன் சொல்லி நிரபராதி என்று உங்கள் முன் நிக்கிறேன். திமுக அப்படியே நிக்கிறோம். எத்தனை வாய்தா வாங்குறாங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே சொல்லியாச்சு, ஒரு அமைச்சர் எவ்வளவு முறைதான் உங்களுக்கு வாய்தா கொடுக்கிறது அப்படின்னு உச்ச நீதிமன்றமே கண்டித்திருக்குது. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் என் மீது குற்றம் சுமத்தினீர்கள், நான் நீதிமன்றத்தை சந்தித்தேன், நிரபராதி என்று நிரூபித்து வந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களை போல வாய்தா வாங்குற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து